ஓம் ஸ்ரீ சூரிய தேவரே போற்றி போற்றி. அநாகத சக்கர சீரமைப்பு குறித்து ஸ்ரீ சூரிய தேவர் வழங்கிய உன்னத அருளுரை. ஒளி மற்றும் ஓசையின் பூரண ஆற்றல்களால் இயங்குகின்ற சூரிய தேவர் உரைக்கின்றேன். காலையும் மாலையும் உதித்து மறையும் சூரியன் அல்ல யாம் என்பதனை ஏற்பாயாக. சூரியனில் எத்தருணமும் பிரவேசிக்கும் வல்லமை பெற்ற ஓர் அணுவாகவே யாம் நிலைத்துள்ளோம். யாம் ஒற்றையாய் நிலைக்கும் ஓர் அணுவல்ல என்றும் பற்பல அணுக்களின் கலவை என்றுமே அறிய வேண்டும். மானுட ஆன்ம அணுக்கள் போன்று பன்மடங்கு வீரியம் வாய்ந்த 7 அணுக்களின் கலவையாய் யாம் நிலைக்கின்றோம். அதன் பொருட்டே சூரிய தேவராகிய யாம் மானுடர்களின் அநாகத சக்கரத்தோடு நேரிடை தொடர்பினை ஏற்றுள்ளோம். எம்முள் அடங்கிய 7 ஆன்ம அணுக்களும் அதிவீரியம் வாய்ந்தவை. ஒரு ஆன்மா சூரிய தேவராக உருமாற வேண்டும் எனில் தனது 7 பிறவிகளில் தொடர் செயலாய் அக்னி வளர்த்து எமக்கு ஆகுருதிகளை வழங்கி இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு பிறவியிலும் 7 லட்சம் மானுட ஆன்மாக்களுக்கும் 70,000 விலங்கினங்களுக்கும் 7,000 பறவைகளுக்கும் 700 தாவரங்களுக்கும் 70 புழு பூச்சிகளுக்கும் 7 ஜடப்பொருட்களுக்கும் முக்தி வழங்கி இருக்க வேண்டும். அனைத்து ஆன்மாக்களும் ஒன்றிணைந்த ஓர் ஆன்மாவே சூரிய தேவர் எனும் 7 ஆன்மாக்களில் ஒரு ஆன்மாவாக மலர இயலும். எவ்விதம் ஒரு மானுட ஆன்மா அக்னி வளர்த்து ஆகுருதிகளை வழங்குவதன் மூலம் சூரிய தேவராக உருமாற இயலும் என்றும் எவ்விதம் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு விடுதலை அளிக்க இயலும் என்றும் சிந்தியுங்கள். ஒரு மனிதன் சூரியனை தவறாது அந்தி சந்தியில் வழிபட்டால் சூரியனின் மீது அன்பு மலரும். பின் மெல்ல மெல்ல அவ்வன்பு எனும் அலைவரிசை சூரிய ஒளியோடு கலப்புறும். சூரிய தேவராக விளங்கும் யாம் 7 ஆன்மாக்களின் கூட்டு ஆன்மாவாய் திகழ்கின்றோம் எனில் அதீத காந்த சக்தியும் வெப்ப சக்தியும் எம்முள் அடக்கம். எனில் எமது கதிரலைகளை ஆன்மா மற்றும் உயிரினால் ஏற்பவர்கள் யாவரும் எமை போற்றத் துவங்குவர். அக்னி வளர்த்து ஆகுருதிகளை சமர்ப்பிப்பது என்பது எமது பணியாகும். எனில் யாமே எமது காந்த அதிர்வலைகளை மானுட ஆன்மாவிற்குள் செலுத்தி அப்பணியாற்றிடவே தொடர் செயலாய் தூண்டிடுவோம். தொடர்கின்ற 7 பிறவிகளிலும் உன்னத செயலாற்றும் ஆன்மாக்கள் எம்மால் ஈர்க்கப்பட்டு சூரிய தேவராக இணைக்கப்படுவர். அவ்விதம் ஓர் ஆன்மா உருக்கொண்டால் எம்முள் கூடி நிற்கும் 7 சூரிய தேவர்களில் ஒரு ஆன்மா தனித்து பிரிந்து மேல் நிலைகளை நாடியே சென்றடையும். இவை யாவும் இயக்கத்தின் நிகழ்வுகளே. அவ்விதம் ஒரு மானுடர் அக்னி வளர்த்து பூஜிக்கும் தருணங்களில் எவரெல்லாம் முக்தி பெற தகுதியோடு விழைகின்றனரோ அவர்கள் யாவரும் முக்தி பெறட்டும் என்றே ஆழ்ந்து உரைத்து ஓர் மந்திரத்தினையும் உச்சரிப்பர். இவை யாவுமே நியதிகளாகும். அக்னி வளர்த்து தெய்வங்களை ஆராதித்து
இறுதியில் முக்தி பெற விழைகின்ற ஆன்மாக்களை ஈர்த்து விடுவிப்பீராக என்றே உரைத்து எமக்கு ஆகுருதிகளை அருளிடுவர். இஷ்ட ஆத்மாப்யக மோக்ஷ பிரயட்சக என்றே உருகி உரைத்து எமை பிரார்த்திக்கும் தருணம் மோட்சம் பெற விழைகின்ற ஆன்மாக்கள் பலரும் விடுதலை பெறுவர். எனினும் அப்பிரதேசம் தன்னை சூழ்கின்ற ஆன்மாக்களே பலன் பெற இயலும். பல்வேறு பிரதேசங்களை நாடி சென்று அக்னி வளர்த்து ஆராதிப்பதும் வழக்கமாயிற்று. கலியுகம் தனில் அவ்விதம் ஆன்மாக்கள் உணர்ந்து பூஜித்து எம்மோடு கலப்புறுவதில்லை. அபூர்வமான செயல்களும் நிகழ்வது உண்டு. எனில் இவ்விதமே 7 லட்சம் ஆன்மாக்களை பிரார்த்தனைகளின் மூலம் எம்மோடு இணைத்துவிட்டால் அவ்வான்மா மற்றோர் உன்னத பிறவியினை ஏற்று ஒத்த செயலினையே தொடரும். அவ்விதமே அக்னியிலிருந்து வெளிப்படும் உன்னத காந்த சக்தியினை சுவாசிக்கும் ஏனைய ஜீவராசிகளும் எமது ஒளிப்பாலத்தோடு இணைக்கப்பட்டு முக்தி பெறுவர். எஞ்சிய ஆற்றல்களை ஜடப்பொருட்களும் ஏற்கும். கற்களும் மண்ணும் பூரண சக்தி பெற்று உய்வுறும். இதன் தாத்பரியங்கள் உணர்வதற்கு கடினமானவையே. எனில் சூரிய தேவர் எனில் இவ்விதம் 7 பிறவிகளாக செயலாற்றி எண்ணற்ற ஆன்மாக்களை விடுவித்த 7 ஆன்மாக்களின் தொகுப்பு என்றே உணர வேண்டும். யாம் இத்தருணத்தில் மானுடர்களின் அநாகத சக்கரங்களை சீருறுத்திடவே முனைகின்றோம். எனில் இதன் பொருள் உணர்ந்து அனைவரும் ஏற்க வேண்டும். அநாகதம் என்பது மத்திய சக்கரமாகும். கீழ் பகுதிகளில் உள்ள நில நீர் ஆற்றல்களையும் மேல் பகுதியில் உள்ள அக்னி மற்றும் ஆகாய ஆற்றல்களையும் பிணைக்கும் உன்னதமான வாயு சக்கரமாகும். பசுமை நிற ஒளியும் மத்தியம ஓசையும் இதன் தாத்பரியங்களை உணர்த்திடும். அன்பினை வெளிப்படுத்தும் ஒரே சக்கரம் அநாகத சக்கரமாகும். புல்லாங்குழலின் ஓசையினையும் வெளிப்படுத்தும் சங்கின் நாதமும் வெளிப்படும். ஏனெனில் மேல்நிலைகளை அடைய சங்கின் நாதமும் அன்பினை பரப்பிட புல்லாங்குழல் இசையும் உதவிடும். அநாகத சக்கரம் ஆற்றும் பணி யாது? அதனை எவ்விதம் ஏன் தூய்மையுறுத்த வேண்டும்? யாம் ஆற்ற உள்ள செயல் யாது? ஆகியவை குறித்தே அறிந்திடுங்கள். உடற்குருதியினை தூய்மையுறுத்தி நோய் எதிர்ப்பு சக்திகளை பெருக்குவதுடன் மனம் சார்ந்த இயக்கத்தினையும் தூய்மையுறுத்திடும் அநாகத சக்கரம் என்றுணர்க. ஏன் அதனை தூய்மையுறுத்த வேண்டும் எனில் உடற் தேவைகள் புறத்தேவைகள் ஆகியவை நிறைவுற்று அகத்தேவைகள் இறை தேடுதல்கள் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் ஒரே சக்கரம் அநாகத சக்கரம் என்றே உணர வேண்டும். அதன் பொருட்டே அதனை தூய்மையுறுத்த வேண்டியதும் அவசியமாகின்றது. சூரிய தேவராகிய யாம் அநாகதத்தை தூய்மையுறுத்தி அனைவருக்கும் அகப்பயணத்தினை துரிதமாக்கிடவே முனைந்திடுவோம். மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் தூய்மை அடைந்து வருவதினால் எளிதாய் யாம் மானுடர்களை உயர்நிலை சிந்தனைகளை ஏற்றுவிட தூண்டுவோம். சூரிய தேவராகிய யாம் ஈசனால் பணிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் இப்பணியினை ஏற்றுள்ளோம். எமது முழுமையான ஆற்றல்களை குவித்து மானுடர்களின் அநாகத சக்கரத்தினை தூய்மையுறுத்திடுவோம். உணர்பவர்கள் உணர்ந்து ஏற்க வேண்டும்.
பரமாத்மாவாகிய சூரிய மையத்தினை ஒவ்வொரு மானுட ஆன்மாவும் அடைய வேண்டும் எனில் கீழ்நிலை ஆசைகள், தேவைகள், பற்றுகள் போன்ற நிலைகளை கடந்து பயணிக்க வேண்டும். பரமாத்மாவாகிய சூரிய மையத்தினை யாம் அனுதினமும் ஒடுங்கியே தரிசிப்பதினால் ஆன்மாக்களை ஈர்த்து பிணைக்க முற்படுகின்றோம். விஷுக்தி, ஆக்ஞை மற்றும் சகசிராரா ஆகிய சக்கரங்களில் மனமானது நிலைத்து செயல்புரிய வேண்டும் எனில் கீழ்ச்சக்கரங்களின் பணிகள் பூர்த்தியுற வேண்டும். ஜீவாத்மாக்களை பரமாத்மாவிடம் ஈர்ப்புறச் செய்திடவே யாம் அநாகத சக்கரத்தினை தூய்மையுறுத்திட முனைகின்றோம். ஓர் மானுட ஆன்மாவானது பரமாத்மாவினை அடையும் நோக்கம் கொண்டு தனது ஒளிப்பாலத்தினை புவியின் எல்லை கடந்து பயணிக்கவே வளர்ச்சியுறச் செய்வது போன்று சகசிராராவிலிருந்து உள்நோக்கி பயணிக்கும் சுழுமுனை நாடி எனும் சிவநாடியானது மூலாதாரத்தினை நோக்கியே வளர்ச்சியுறும். அதன் உள்நோக்கிய வளர்ச்சிக்கு அநாகதமே பெரும் அளவினில் உதவிடும். பிரபஞ்சத்திலிருந்து பெறப்படும் உன்னத ஆற்றல்களை இளகிய நிலையில் உருமாற்றும் பணியே அநாகத சக்கரத்தின் பணியாகும். உள்முகமாய் வளர்ச்சியுறும் சுழுமுனை நாடியினை தீர்க்கமாய் கண்காணித்து அதன் வளர்ச்சிக்கு உதவுவதே அநாகத சக்கரத்தின் பணியாகும். உள் சுவாச நாடியாகிய சுழுமுனை நாடி மூலாதாரத்தை அடைந்தால் ஆன்மாவானது பரமாத்மாவினை நோக்கியே அமைத்து வரும் ஒளிப்பாலம் என்பது எளிதாய் விண்முகடு கடந்து பயணிக்கும். அநாகத சக்கரத்தை தூய்மையுறுத்தினால் அன்பு எனும் ஆன்ம ஆற்றல்கள் பெருகிடும். சுழுமுனை நாடியும் தீர்க்கமாய் வளரத் துவங்கும். இதனுள் அமையப் பெற்றுள்ள கழிவுகள் குறித்தும் அவற்றை நீக்கினால் உருவாகும் பலன்கள் குறித்தும் அறிந்திடுக. நில தேகம். கழிவுகள். நில தேகத்தில் உள்ள அநாகத சக்கரத்தில் அன்பற்ற எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றின் பதிவுகள் கழிவுகளாய் நிலைத்திருக்கும். பிற மானுடர்களை அன்பற்ற முறையில் எண்ணம், சொல், செயலினால் துன்புறுத்திய பதிவுகளே ஒவ்வொருவரது முதன்மை கழிவுகளாய் அமையப் பெற்றிருக்கும். சக்கர தியானத்தின் பலன். சூரிய நமஸ்கார பயிற்சிகள் யாவும் இருதயத்தை சூழ்ந்துள்ள பற்பல பதிவு பொருட்களை இழகச் செய்து வெளியேற்றிவிடும். ஆழ்ந்த தியானமோ அனைவரின் மீதும் அன்பினை மலர்த்தும். நீர்தேகம். கழிவுகள். நீர் தேகத்தில் உள்ள அநாகத சக்கரம் என்பது மாற்றுமுறை கழிவுகளை ஏற்கும். பிற மானுடர்களால் மிகவும் நெருங்கிய உறவுகளால் உருவாக்கப்பட்ட அன்பற்ற சொற்கள், அன்பற்ற செயல்கள் மற்றும் அன்பற்ற நிகழ்வுகள் ஆகிய அனைத்தும் பதிவுகளாக நிலைத்து சக்கர இயக்கத்தினை தடையுறச் செய்துவிடும். சக்கர தியானத்தின் பலன். பிறரை மன்னிக்கும் நிலை உருவாகும். பதிவுகள் உருகி வெளியேறுவதனை உணர்ந்திடலாம். வாயு தேகம். வாயு தேகத்தில் உள்ள அநாகத சக்கரம் என்பது வாயு மூலக்கூறுகளையே அதிக அளவினில் உணவாய் ஏற்கும். இதனில் உருவாகும் கழிவுகள் அளவற்ற கர்ம பதிவுகளே என்று உணர வேண்டும். உணர வேண்டிய சத்தியம் யாதெனில், ஆற்றுகின்ற ஒவ்வொரு கர்மங்களும் சிரசு அணுக்களில் பதியப்படுகின்றன.
அவை யாவுமே அநாகத சக்கரத்தினை இயக்கிடும். எனில் நீங்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு நற்செயலும் ஒவ்வொரு தீய செயல்களும் கர்ம பதிவுகள் எனும் ரூபத்தினில் அநாகத சக்கரங்களில் பதியப்படுகின்றன என்றே உணர வேண்டும். ஆற்றும் ஒவ்வொரு செயலும் 7 வகை ஒளி ஒலி ஆற்றலாக உருமாறி சிரசினிலே பதியப்படும். எனினும் அவை யாவும் பின்னர் அநாகத சக்கரத்திற்கு இடம் மாற்றம் கண்டுவிடும். அன்பு மானுடர்களே, ஓர் சத்தியம் உணருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் சூரியன் எனும் கோளானது 2 முறை திசை மாற்றம் அடைகின்றது. தென்கிழக்கு எல்லையிலிருந்து வடகிழக்கு எல்லைக்கு பயணிக்கையில் தை திங்கள் எனும் உன்னத காலம் உருவாகி உத்தராயணம் எனும் உதய காலமும் உதிக்கின்றது. தென்கிழக்கு எல்லைக்கு பயணிக்கும் காலங்களில் ஆடி எனும் திங்களும் துவங்குகின்றது. மேலும் தக்ஷணாயன புண்ணிய காலமும் உதிக்கின்றது. தேவர்களின் ஒரு பகல் பொழுது எனப்படும் உத்தராயண காலத்தினில் மனிதர்கள் ஆற்றுகின்ற புண்ணிய செயல்களின் பதிவுகள் யாவும் அநாகத சக்கரத்திற்கு மாற்றம் அடையும். தக்ஷணாயன காலத்தினில் பாவப்பதிவுகள் இவ்விதமே மாற்றம் அடையும். இத்தருணத்தில் கர்ம பதிவுகளினால் உருவாகும் கழிவுகளை நீக்கி அநாகதத்தை தூய்மையுறுத்திடவே இறை வழிபாடுகள் ஏற்கப்பட்டன. சிரசிலிருந்து பற்பல பாவ கர்ம பதிவுகள் அநாகத சக்கரத்திற்கு பயணிக்கும். இவையாவும் அத்தருணத்திலேயே அழிக்கப்படும் பொருட்டே ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலத்தினில் அனைவரும் முன் விடியலில் விழித்து இறை வழிபாடுகளை ஏற்கவே தூண்டப்பட்டன. இத்தருணத்தில் யாம் சூரிய தேவராக நிலைத்து அநாகத சக்கரங்களை தூய்மையுறுத்த முற்படுவதினால் உங்களது பலகால பாவ புண்ணிய பதிவுகள் யாவுமே தீர்க்கமாய் அழிக்கப்படும் என்றுணர்க. கர்ம வினைகளின் பதிவுகள் என்பதே இதன் கழிவுகளும் ஆகும். சக்கர தியானங்களை ஏற்பதினால் உருவாகும் பலன். இருதயத்தை சூழ்ந்துள்ள கொழுப்பு பொருட்கள் எனும் கர்ம பதிவுகள் நீக்கப்படும். 4 தமனிகளும் அழுத்தம் இன்றி இயங்கத் துவங்கும். இருதயம் இலகுவாகும். நுரையீரலும் தனது பணியினை செவ்வனவே நிகழ்த்திடும். அதன் பொருட்டே உள்ளேற்கப்படும் ஆகாய மூலக்கூறுகளை அணுப்பிளவு எனும் செயலின் மூலம் ஆற்றல்களாக பிரித்து செயல் புரியவும் மணிப்பூரக சக்கரத்தினால் இயல்கின்றது. அக்னி தேகம், அதனில் உருவாகும் கழிவுகள். மனம் குவியா தன்மை, நோ ஃபோக்கஸ். அக்னி தேக அநாகத சக்கரத்தில் உள்ள கழிவுகள் என்பன மனம் குவியா தன்மை என்பதனை உருவாக்கும். எந்த ஒரு செயலை ஆற்றினாலும் மனம் அந்நிலைதனில் குவியாது நிலைத்திருப்பது என்பது பெரும் பாதிப்புகளையே உருவாக்கும். உண்ணும் உணவுகளில் மனம் குவிவதில்லை. கற்கும் கல்வியில் மனம் குவிவதில்லை. இறை வழிபாடுகளிலும் லயப்படுவதில்லை. இதற்கான காரணம் அலைபாயும் மனதின் தன்மை. அக்னி தேகம் என்பது தனித்துவம் வாய்ந்தது. அதனுள் அடங்கிய அநாகத சக்கரம் என்பது கீழ்ச்சக்கரங்களாகிய 3 சக்கரங்களையும் 3 மேல் சக்கரங்களையும் இணைக்கின்றது. கீழ்ச்சக்கரங்கள் 3ம் அறிவினால் இயக்கப்படுவது, மேல் சக்கரங்கள் 3ம் உணர்வினால் இயக்கப்படுபவை. அநாகத சக்கரத்தினை சார்ந்த
இருதயம் எனும் உறுப்பு மற்றும் நுரையீரல் எனும் உறுப்பு ஆகிய இரண்டுமே அறிவினையும் உணர்வினையும் இயக்கிடும். மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் மணிப்பூரகமும் சீராய் இயங்கிட இருதயமானது சீரான ஆற்றல்களை குருதியின் மூலம் செலுத்த வேண்டும். அறிவு துல்லியமாய் இயங்குபவர்களுக்கு இருதயம் சீராய் பணிபுரியும். நுரையீரலோ சகசிராரா, ஆக்ஞை மற்றும் விஷுக்தி சக்கரங்களிலிருந்து உணர்வு நிலைகளை ஏற்று இயங்கிடும். நுரையீரலும் சுவாசமும் சீரடைந்தால் மேல்நிலை சக்கரங்கள் தீர்க்கமாய் இயங்கத் துவங்கும். அநாகத சக்கரம் என்பது மத்தியில் அமைந்த சக்கரம் எனும் காரணத்தினால் கீழ்நிலைக்கும் மேல்நிலைக்கும் மாறி மாறி பயணித்து கொண்டே இருக்கும். அதன் பொருட்டே மனம் அலைபாயும் குவியா தன்மையும் உருவாகும். சக்கர தியானங்களின் பலன்கள். அறிவினை துறந்து பூரணமாய் உணர்வு நிலைகளில் நிலைத்தால் அநாகதம் தூய்மையுறும். அன்றி அறிவாய் இயங்கினாலும் நன்று. அநாகதம் தூய்மை அடைந்தால் ஒற்றை நிலையில் பூரணமாய் நிலைத்து இயங்க முற்படும். பயிற்சிகளின் பலன் என்பது மனம் குவிதல் என்பதாகும். ஆகாய தேகம். கழிவுகள். இளகாத்தன்மை எனும் கடினம். ஆகாய தேகத்தில் உள்ள அநாகத சக்கரம் என்பதே அணுக்களை இளகச் செய்திடும். இதனில் படிந்துள்ள கழிவுகள் சக்கரத்தை இயங்கிட அனுமதியாத வண்ணம் கடினமாய் உருமாறும். மானுடர்கள் தங்களது வாழ்நாளில் ஏற்றுவிட்ட பல கடினமான ஆற்றல்கள் யாவும் மிகவும் கடினமான பதிவுகளாக உருமாறி அநாகத சக்கரத்தை அடைந்துவிடும். அதன் பொருட்டே அம்மனிதர்கள் கடினமானவர்களாக செயல்புரிவர். உணர்வுகளால் இயக்கப்படும் தருணம் கடினம் என்பது வெளிப்படும். அறிவினால் இயக்கப்படும் தருணமும் கடினம் வெளிப்படும். இறைவனை பிரார்த்திக்கும் உணர்வு நிலையிலும் கடினமான சட்ட திட்டங்களை ஏற்பவர்களும் உண்டு. அன்றாட வாழ்வில் சக மனிதர்களிடம் கடினமாய் நடந்து கொள்வதும் இதன் கழிவுகளின் தேக்கத்தினையே உணர்த்துகின்றது. பலன். ஆகாய தேக அநாகத சக்கரத்தின் கழிவுகள் என்பது சூரிய நமஸ்கார பயிற்சிகள் மற்றும் தியான நிலைகளின் மூலம் எளிதாய் சீரமைக்கப்படும். எவர் ஒருவர் அனுதினமும் நீரெடுத்து நிலம் விடுத்து சூரியனை வழிபட்டு சூரிய நமஸ்கார பயிற்சிகளையும் சீராய் ஏற்கின்றனரோ அவர்களது தேகம் எளிதாய் பொலிவுறும். கர்ம பதிவுகள் நீங்கும், மனம் ஒடுங்கும், உயிர் சக்தி பெருகும், உடலும் மனமும் இளகும், அன்பும் கருணையும் பெருகும், வாழ்வே பொன்னாக உருமாறும். கடினத்தன்மை உருமாறி இளகினால் மாத்திரமே அணுசக்தியினை பிளக்கும் திறன் மணிப்பூரகத்திற்கு கிட்டும். எனில் மானுட குலம் தழைக்க வேண்டும் எனில் சகல சம்பத்துகளும் அவசியமாகும். அருளும் அவசியம், பொருளும் அவசியம், உணர்வும் அவசியம், அறிவும் அவசியம். எனில் புறத்தினில் பணியேற்க செல்வோர் யாவரும் முழுமையாய் அறிவினை ஏற்று இயங்கிடல் வேண்டும். இல்லம் என்பது அகம் என்பதாகும். எனில் உணர்வு நிலையினை முழுமையாக ஆங்கே ஏற்க வேண்டும். கழிவுகளற்ற வாழ்வே வளமாகும். ஏற்பது உங்களின் கடமையாகும். அன்பான ஆசிகள்.